மாலிமஸ் வைப்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபியர்லெஸ் ஃபிளிப்பிங்கோடைய ஓனர் நம்ம கூட இருக்காரு தன்ராஜ் சார். அவங்க மனைவி இருக்காங்க. சார், ஜிம்னாஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஸ்போர்ட்ஸ்? ஈஸியா கஷ்டமா? பிடிச்சவங்களுக்கு கத்துக்கணும் வரணும் ஈஸி தான். எந்த விஷயமும் கஷ்டம் கிடையாது தானே. எந்த விஷயம் கஷ்டம் கிடையாது. இதுல வந்து பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். பயத்தை மட்டும் விடணும். இதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் பயத்தை விட்டா எல்லாமே ஈஸி தான். ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன சார்? இப்ப ஜிம்மு போறோம்ல, ஜிம்ல எப்படி உடம்பு நம்ம வெயிட் தூக்கினா இதுவாகுதோ ஜிம்னாஸ்டிக்ல அதுவும் சேர்ந்து வந்துருது. வெயிட் லாஸ்ல இருந்து எல்லாமே ஜிம்னாஸ்டிக்ல கிடைச்சிருது. வெயிட் லாஸும் கிடைச்சிருது. அது இல்லாம இந்த நம்ம இப்போ ஒரு 50 வயசு அவர் 55 வயசு அவர் பாத்தீங்கல்ல, இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு 20 வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். கல்ல தூக்கி நல்லா விசிறுவோம், கை ஸ்பீடா போவோம். ஒரு 15 வயசு 20 வயசுலாம் அடிக்குவோம். இந்த ஒரு 30 வயசு தாண்டும் போது அந்த பவர் இருக்காது. அதே மாதிரி உக்காஞ்சிட்டு எந்திக்கும் போது முட்டி வலி, இடுப்பு வலி, ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அது எதுவுமே இருக்காது. அது எதுவுமே வராது. கை அதே பவர்ல இருக்கும் எல்லாமே. ஏன்னா வீசிட்டு தானே இருக்கும் எல்லாமே அதே ஏஜ்ன்றது நம்பர்ல மட்டும்தான்றது ஜிம்னாஸ்டிக்ல. ஜிம்னாஸ்டிக் வந்து நிறைய பேர் பீச்ல கத்துப்பாங்க. அது மாதிரி அங்கதான் ஆரம்பிச்ச அந்த இடமே இருக்கட்டும் சரி. இந்த மாதிரி இடத்துல கத்துக்கிறது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? இன்டோர்ல கத்துக்கிறது, அவுட்டோர்ல கத்துக்கிறது? நாங்க கத்துக்கிறது பீச் தான். இந்த பீச்ன்றது கடவுளே இருக்கிற இடம்னுவாங்க. அந்த ஐம்பூதங்கள்லாம் அந்த நெருப்பை தவிர மத்த எல்லாமே அங்க இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த நெருப்பு மட்டும் கிடையாது. அப்போ பீச்ன்றது நாங்க கத்துக்கின சாமி. அதை சொல்ல இங்க என்னடானா சேஃப்டி. அங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பயம், அதான் நான் சொன்னேன்ல, அந்த பயம். அதுல இருந்து வெளியே வர்றவங்க அந்த இடம் இந்த இடம்லாம் கணக்கு கிடையாது, நம்ம கத்துக்கிறது தான். இப்ப இங்க வந்து சேஃப்டி மேட் இதெல்லாம் இந்த குழந்தைங்க இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்களா, குழந்தைங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது, கத்துக்கிறது அடுத்தது. குழந்தைங்களுக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு முதல்ல. ஏன்னா அவங்கள பார்த்து வளர்க்குறவங்க என்ன ஆயிடுமோ அதுக்காக இந்த இடத்துல வருவாங்க. பீச் எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு இதுக்கு எத்தனை நாள் சார் அவங்க ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிறதுக்கு? ஒரு மாசத்துலயும் கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு மாசத்துலயே வந்துடும். 6 மாசம், ஒருத்தருக்கு 2 வருஷம். அதுதான். எதா இருந்தாலும் தொட்டுட்டு விட்டுறாதீங்க. எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் தொட்டுட்டு விட்டுறாதீங்க. ஒரு மாசத்துல வரல, இவன் பண்ணிட்டானே, அவன் நம்ம கூட இருக்கிறவன் பண்ணிடுவான், நம்மளால வராது. நம்மளுக்கு லேட் ஆகுதுன்னா ப்ராசஸ் இன்னும் பயங்கரமா இருக்குன்னு கூட அர்த்தமா இருக்கும். லேட் ஆகுதுன்றத கணக்கு பார்க்காதீங்க. நம்ம தொடணும், அந்த விஷயத்த செய்யணும், அவ்வளவுதான். இல்ல எந்த வெயிட்ல இருக்கவங்க கத்துக்கலாமா சார்? ஐயோ, வெயிட்லாம் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாருல 90 கிலோ இருந்துட்டு. இது ஆரம்பிச்சோன்னே முதல்ல கம்மியாக போறதே வெயிட் லாஸ் தான். ஏன்னா மொத்தம் நம்ம ரோல்ல இருந்து எல்லாமே, நம்ம தோல இருந்து தலை வரைக்கும் இந்த ஜிம்னாஸ்டிக் வேலை செய்யும். கை விரல்ல மட்டும் கிடையாது, எல்லாமே விரல்ல இருந்து கால்ல இருந்து நகத்துல இருந்து தலை வரைக்கும் இது வேலை செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடியோட வெயிட் கண்டிப்பா வெயிட் லாஸ் சாதாரணமாகும். இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஜிம்னாஸ்டிக் வீடியோ நிறைய பேர் போறாங்க. காலிஸ்தெனிக்ஸ் மாதிரி போடுறாங்க, நிறைய போடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இப்போ வீட்ல ட்ரை பண்றதால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கான்ஷியஸா பாத்துக்கணும்? ப்ரோ, வீட்ல ட்ரை பண்ணா இப்போ வீடியோல சொல்றாங்கல்ல, அது வந்து வீடியோ ட்ரெண்டுக்காக. நம்ம ஒரே நாள்ல கத்துக்கலாம், 2 நாள்ல கத்துக்கலாம், ஃபிளிப் இதை ஃபாலோ பண்ணலாம். அது கண்டிப்பா முடியாது. சேஃப்டி இருக்கணும். சேஃப்டி எல்லாம் பண்ணாதீங்க. இப்போ அவங்களே அது குறைலாம் சொல்றதுக்காக சொல்ல, அடிச்சிடலாம் தான். ஆனா நீங்க யாரும் இப்போ அவங்க சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னா எல்லாமே காட்டுறாங்க. அதை காட்டிடுறாங்க. அதை நீங்க பண்ணீங்கன்னா வருமானம் வராது. அதுக்கான இடம், அதுக்கான இது பக்கத்துல அதுக்கான ஆளு இருக்கணும். அது இல்லாம தயவு செஞ்சு தனியா ட்ரை பண்ண கூடாது. ஓகே, இவரு எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரோட வீடியோ எல்லாம் பயங்கரமா பாத்திருப்பீங்க. இவரோட ஸ்பீச்சுக்கே வந்து தனி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ ஸ்பைடி, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னது? ஜிம்னாஸ்டிக்கா? என்னெல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட்லாம் எல்லாமே பண்ண போறீங்களா? சோ ஆடியன்ஸ் சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட் எல்லாமே பண்ண போறேன். சோ வாங்க பார்க்கலாம். சூப்பர். இதெல்லாம் வீட்ல ட்ரை பண்ணலாமா இல்ல வந்து ப்ரொபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா? ட்ரைனிங் எடுத்துக்கணும். ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணணும். ஓகேவா? சூப்பர். இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நிச்சயமா ஜிம்னாஸ்டிக் கத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கலக்கலாமா? போடுங்க. சூப்பர். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு வந்து 55 இயர்ஸ் நமக்காக வந்து பண்ண போறாரு. அவர் ஸ்ட்ரென்த் என்னன்றது பார்க்க போறீங்க. பாருங்க, 55 வயசு நம்பவும் முடியல. ஏர்ல நிக்கிறாரு, கீழே கேப் இருக்குது, கை போயிட்டு வருது. ஆப்ஸ் எல்லாம் டைட்டா இருக்குது. செஸ்ட பாருங்க, அப்படியே புடச்சிட்டு வெளில வந்து. சூப்பர் சார். ஓகே, இந்த ரிஸ்ட்ல பிஸ்டில் அவ்வளவு பஞ்சு விட்டா மூஞ்சிலாம் கிழிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு இதுல பஞ்சு வச்சு. ஓகே, இப்ப அடுத்து வந்து ஒத்த கையில வந்து புஷ்அப்ஸ் பண்ணுங்க. சோ இந்த ஏஜ்லயும் ஒரு வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கிறாரு. இங்க வந்து ஜிம்னாஸ்டிக் கத்துக்கிறாரு. அதான் சூப்பர் சார்.
சூப்பர் 3 4 5 6 7 8 9 9 10 11 12 13 14 16 17 18 ஐயோ சூப்பர் சார் அருமை 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 வெரி குட் செம்மையா பண்ணாரு வேற லெவல். இப்ப இருக்கவங்க கூட இவருக்குள்ள போட்டி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு டெடிகேஷன் இங்க இருக்க டீம் அந்த வைப் வந்து பாத்தீங்களா எல்லாருக்கிட்டையும் வந்து அவ்வளவு டேலண்ட் இருக்கு, எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தரத்துக்கு மேல டப்பு கொடுக்க கூடாது. ஆமா இப்ப நாங்களாம் வந்து சின்ன பசங்க, நான் இப்ப வந்து இப்ப சார் கூட போட்டி போட போறேன். எனக்கு சாருக்கு வந்து புஷ்அப் சேலஞ்ச். ஓகேவா? ஓகே நானும் சார் உங்களை போறேன். எனக்காக நீங்க கொஞ்சம் கம்மியா பண்றீங்க, பண்ணலாமா? டயர்ட் ஆயிடுவேன். ரெடி ரோலிங் ஐயோ கவுண்ட் பண்ணுங்க. யாரு யாரு அவங்க பெருசா முஸ்டியா ஐயோ ஐயோப்பா வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே இவ்வளவு நேரம் வந்து சின்ன பசங்களாம் வந்து பயங்கரமா அவங்க டேலண்ட்டை காட்டினாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் நம்ம வந்து போறோம். ஸோ அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுல யங்ஸ்டர்ஸ் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் நடுவில் இருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து 55 வயசு ஆகுது, இன்னும் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதை காட்டுங்க சார் கொஞ்சம். அப்புறம் பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே சூப்பர். அடுத்து வந்து இவங்க எல்லாருமே வந்து நமக்காக அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து பண்ண போறாங்க. முதல்ல அவங்க நேம்லாம் என்னன்னு கேட்டுடலாம். மேம் சார் நீங்க சொல்லுங்க சார் உங்க பேர். என் பேர் தன்ராஜ் ப்ரோ. நீங்க தான் வந்து ஃபுல்லாத்தி பாத்துக்கிறீங்க. ஓகே உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜிம்னாஸ்டிக்ல? ஜிம்னாஸ்டிக்ல 8 வருஷம் இருக்கும். இங்க கிளாஸ் இப்போ ஒரு 7 மாசம் தான் ஆகுது. சூப்பர். இது யார் உங்களோட வைஃப்? சூப்பர். ஓகே இவங்க தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா? ஆமா ஐயோ இவதான் எல்லாம் இது ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே. ஓகே நீங்க சொல்லுங்க மேடம், சார் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஃபிட்னஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஜிம்னாஸ்டிக்ல? அவங்க சொல்ல பாருங்க, நீங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. சூப்பர். ப்ரோ உங்க பேர் என்ன? கபில். அடுத்து அவர்கிட்ட கொடுங்க. அவரை நீங்க பாத்திருப்பீங்க, சோ நிறைய படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. இப்போ அடுத்து ஜனநாயகத்திலே தலைவர் இருக்காரு. என் பேரு ஜெயிலர் விஜயன். எஸ் ஆக்சுவலா மூவில ஆக்டரா இருக்கிறேன். இங்க ஃபிட்னஸ்ல இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் தன்ராஜ் ப்ரோ பார்த்துதான் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபிட்னஸ் ஸ்டைல் நல்லா பிடிச்சி தான் இந்த கிளாஸ் வந்தேன். அவங்க ஒய்ஃபும் நல்லா இது பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. அவங்க சொல்லித்தர மெத்தட்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை நான் ரியாலிட்டியாக தான் சொல்கிறேன். நான் வந்து பெருமையெல்லாம் ஒன்று சொல்லலை. ஆக்சுவலாக நான் வந்து 1 மந்த் தான். ஆனால் 1 மந்த்லேயே என்ன எப்படி கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட்ல வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நம்மளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சதை இதில் பண்ணுவேன். சூப்பர். அடுத்து சீனியர் அவர்கிட்ட கொடுங்க. சீனியர் நீங்க சொல்லுங்க. பாடி பில்டிங் பண்ணியாச்சு, ஜிம்னாஸ்டிக் எப்படி? 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். சிலம்பம் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நாட்டு ஆட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அது வேற. நான் குழந்தையா இருந்திருப்பேன். 55 வயசு ஆகுது. என்ன விளையாடிட்டு சூப்பர் சார். ஓகே அடுத்து வார்த்தா. பைக் கழட்டிட்டீங்களா? உங்க பேர் சொல்லுங்க சார். என் நேம் பார்த்திபன். எவ்வளவு நல்லா கத்துக்கிறீங்க? ஒரு 5 மந்த் வந்துட்டு இருக்கேன். சூப்பர். நான் கிட்ட 90 கேஜி இருந்தேன். பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிருந்தேன். அண்ணனோட வீடியோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கே ஒரு இதுவாயிடுச்சு. இன்ஸ்பிரேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணன் பார்த்த உடனே எனக்கு இது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னையே அடிக்க வைக்கிறாரு. என் வீடியோ எல்லாம் பாக்குறேன், என் வீடியோவான்னு பாக்குறேன். என்னாலே நம்ப முடியல. திடீர்னு வந்து ஆனா செம்ம சோம்பேறி என்னையே அடிக்க வச்சிட்டாரு. வெரி நைஸ் வெரி நைஸ். அதுதான் இல்லை. சூப்பர். அடுத்து தம்பி நீங்க சொல்லுங்க.
என் பேர் வந்து நிஷாந்த். நான் அன்னையில தான் ஒரு 5 மந்த்ஸாக கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன். அண்ணன் ஜிம்னாஸ்டிக்ன்றதை தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்காரு. எல்லாத்துக்கும் என்ன பத்தியே பெருமையா பேசுறாங்க. சிலம்ப மாஸ்டர், சிலம்ப மாஸ்டர், ஆர்டிஸ்ட். இவங்களெல்லாம் பார்த்து வளர வேண்டிய. எங்களை பத்தியே பேசாதீங்க, உங்களை பத்தி. ரெடி? சூப்பர். ரெடி? சூப்பர். கமான் ரெடி. வெரி குட், சூப்பர். வா சூப்பர் ப்ரோ. கமான் கமான்.